சந்திரு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பன்னிரு பாவகங்களில் வந்து ஸ்தான விபரங்கள். பன்னிரு பாவகங்களின் வந்து ஸ்தான விபரங்கள். சரிங்களா? பன்னிரு பாவகங்களின் ஸ்தான விபரங்கள் அப்படி டாபிக் அப்படின்னா அப்படி என்ற டாபிக். ரைட்டா? இதுல இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லக்னம். அதாவது ஒரு ராசி கட்டத்துல லக்னம் வந்து எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதுவே முதல் பாவகம், ஒன்றாம் பாவகம். சரியா? உதாரணத்துக்கு லக்னம் இங்க இருக்கு வச்சுக்கோ. லக்னம் இருக்கிற கட்டம் பேர்னா ரிஷபம் இங்க இருக்குதுன்னா இதுதான் வந்து ஒன்றாம் பாவகம். நம்ம என்ன பண்ண ஒன்றுன்னு போடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி இது வந்து ஒன்றாம் பாவகம், இது வந்து 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். அது போல ராசி கட்டத்துல லக்னம் எங்க இருக்குதோ அதுதான் ஒன்றாம் பாவகம். அந்த லக்னம் பாவங்கள் தான் ஸ்டார்டிங். அதே மாதிரி அந்த லக்னம் பாவகத்தினுடைய அடிப்படையில தான் ஒரு வந்து ஜாதகனுடைய வந்து கர்ம பலன்கள் விளையும். அந்த ஜாதகத்துக்கு கர்ம பலன்கள் விளையும். அவர் வந்து போன தினத்துல வந்து அவர் செஞ்ச பாவ புண்ணியம், அவருடைய வந்து தந்தை தகப்பனுடைய கர்ம பலன்கள், இதனுடைய அடிப்படையில தான் இந்த ஜாதகருடைய தற்போதைய பலன்களை தீர்மானிக்க முடியும். இப்போ சரியா? இப்போ இத வந்து இதுல வந்து நான்கு வகையான ஸ்தானங்கள் உள்ளன. அது என்னென்ன ஸ்தானம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து திரிகோணஸ்தானம். முதல் ஸ்தானம் வந்து திரிகோணஸ்தானம். இரண்டாவது ஸ்தானம் வந்து கேந்திரஸ்தானம். மூன்றாவது வந்து பணபரஸ்தானம். நான்காவது வந்து மறைவு ஸ்தானம். நான்காவது வந்து மறைவு ஸ்தானம். இப்போ வந்து ஒன்றாம் பாவகம் அப்படின்னா லக்னம் எங்க இருக்குதோ, எந்த கட்டத்தில் இருக்குதோ அதுதான் வந்து ஒன்றாம் பாவகம்.
சரி, இப்போ இதனுடைய அடிப்படையில தான் இது வந்து திரிகோண ஸ்தானம்னா என்ன, கேந்திர ஸ்தானம்னா, பணபர ஸ்தானம்னா என்ன, மறைவு ஸ்தானம்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான டாபிக்கு. இந்த ஜாதக பலன் வந்து பார்க்கறதுல இது முக்கியமான டாபிக்கு. நன்கு கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல பார்க்க போறது வந்து திரிகோணஸ்தானம். முதல்ல பார்க்க போறது திரிகோணஸ்தானம் அப்படின்னு பேரு. சரியா? இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன பேர் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது வந்து எந்த பாவகம் அப்படின்னா 1, 5, 9. 1, 5, 9 தெரியணும். 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம். சரியா? இப்போ இது பேர் வந்து திரிகோணஸ்தானம் பேரு. ஒரு ஜாதகரின் சுக துக்கங்களானது லக்னம் எனும் மைய புள்ளியில் இருந்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஜாதகனுடைய சுக துக்கங்களானது வந்து லக்னம் எனும் மைய புள்ளியில் இருந்துதான் தீர்மானிக்கப்படுகின்றது. சரியா? அதாவது அந்த லக்னம் அந்த லக்னத்தை பொறுத்து தான் அவர் என்னென்ன வந்து அந்த கர்ம வினைகளை வந்து அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம 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 சொல்ல போறோம். இதை பற்றின வந்து விரிவான விளக்கத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல திரிகோண சாதனமா தெரிஞ்சுக்கணும். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். ஜென்ம லக்னத்திலிருந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம். அதாவது ஜாதகர் வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களும் அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் இப்போதைய நடப்பு ஜென்மத்தின் சுக துக்கங்களை நிர்ணயம் செய்வதற்கு காரணமாக அமைகின்றது. ரைட்டா? போன ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களும் அவர்களுடைய வந்து முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் தான் இந்த ஜென்மத்துல நம்முடைய வாழ்க்கை வந்து அமையும். சுகமா துக்கமான். ரைட்டா? அதே மாதிரி அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் ஜாதகனுடைய குழந்தை பாக்கியம், சந்ததி விருத்தி. சரியா? அதுவும் இருக்கும். சரியா? அதுவும் இருக்கும். அடுத்து இப்போ அது எந்த பாவகம்னா இந்த வந்து 5ஆம் பாவகம். இதுதான் சந்ததி விருத்தி. இதுதான் வந்து சந்ததி விருத்தி. இது வந்து ஒரு ஜாதகனுடைய வந்து பாவ புண்ணியங்கள் இருந்து சுக துக்கங்கள், இந்த இப்போ என்னென்ன சுகம் துக்கங்கள்லாம் இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம். ஜாதகரின் தந்தை மற்றும் அவரது வந்து முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளை இந்த திரிகோணத்தின் 3ஆம் ஸ்தானமாகிய 9ஆம் பாவகம் தீர்மானிக்கின்றது. இப்போ இதுக்கு இந்த 9ஆம் பாவம் வந்து தந்தை, அவருடைய முன்னோர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட பாவகம். இப்போ வந்து தந்தை வந்து சொத்து சேர்ப்பாரா, சேர்க்க மாட்டாரா, அந்த சேர்த்த சொத்தை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பாரா, அவருடைய பிள்ளைகள் வந்து அந்த சொத்தை அனுபவிப்பாரா, இல்லை வந்து பங்காளி சண்டைகள் வருமா, சொத்துல வில்லங்க இருக்குமா, இது எல்லாம் வந்து இந்த பாவகம், இந்த 9ஆம் பாவகம். ரைட்டு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த 1, 5, 9
ஒரு ஒரு ஜாதகருக்கு இந்த பாவகம் 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் இதனுடைய திரிகோணாதிபதிகள் இயற்கை சுபராயினும் இயற்கை பாபராயினும் சுப பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் 1. இது ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது திரிகோணாதிபதிகள் அப்படியே எழுதிங்க. நான் ஒன்றா சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுவீங்க. எழுதிங்க. ஆத்மகாரகன், ரைட். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திரிகோணாதிபதிகள் இயற்கை சுபராயினும் பாபராயினும் சுப பலன்களை தருவார்கள். திரிகோணாதிபதிகள் இயற்கை சுபராயினும் பாபராயினும் சுப பலன்களையே தருவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2, கெட்டு இருந்தாலும் கெடுக்க மாட்டார்கள். இந்த பாயிண்ட் தான் நம்ம கொஞ்சம் அப்புறமா பார்க்கணும். கெட்டு இருந்தாலும் கெடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இது சம்பந்தமா நம்ம அப்புறமா கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா அப்படின்னு இது நம்ம தனியா பார்க்கணும். சரியா? போயிட்டு அடுத்து பாயிண்ட் 2, கோணாதிபதிகள். இதுல பாயிண்ட் ஏ 6, 8, 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பி நீசம் பகை எனும் தன்மையுடன் அமைந்தாலும் அது சி. பாவிகள் பார்வை பெற்றாலும் வலு குறையுமே தவிர கெடுக்க மாட்டார்கள். புரியுதா? இப்படி என்ன ஃபர்ஸ்ட் அதாவது திரிகோணாதிபதிகள் இயற்கை சுபராயினும் பாபராயினும் சுப பலன்களையே தருவார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கெட்டு இருந்தாலும் கெடுக்க மாட்டார்கள் சொல்றாங்க. அதாவது
இப்போ உதாரணத்துக்கு லக்னம் இருக்கிறார். லக்னம் எங்க இருக்குதோ அதுதான் வந்து ஒன்றாம் பாவகம். 1 2 3 4 5. 1 5 6 7 8 9. ரைட்டு. 1 4 5 9. ரைட்டா? ரைட்டு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து திரிகோணாதிபதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா 1 5 9க்கு வந்து பேர் என்ன? திரிகோண ஸ்தானம். இந்த ஸ்தானத்துடைய அதிபதிகள் யாரு? இந்த ஒன்னாம் பாவகம், இந்த ஒன்னாம் பாவத்துடைய அதிபதி யாரு? சூரியன். அப்போ இவரு ஒரு திரிகோணாதிபதி சூரியன். 1 2 3 4 5ஆம் வீடு. இந்த 5ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? குரு. 6 7 8 9. இந்த 9ஆம் வீட்டினுடைய வந்து அதிபதி யாரு? செவ்வாய். சரி, இப்போ இதுல யார் யாரு இயற்கை சுபர், யார் யாரு இயற்கை பாவர்? இதுல யார் யாரு இயற்கை சுபர், யார் யாரு இயற்கை பாவர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இயற்கை சுபர் யாரு, இயற்கை பாவர் யாருன்னு. கண்டிப்பா குரு வந்து இயற்கை சுபர். கண்டிப்பா செவ்வாய் வந்து இயற்கை சுபர். சாரி, இயற்கை பாவர். கண்டிப்பா செவ்வாய். சூரியனும் இயற்கை பாவர். அதாவது வந்து குரு, அப்புறம் வந்து சந்திரன், வளர்ப்பிறை சந்திரன், வளர்ப்பிறை 1 2. அடுத்து வந்து பாவிகளுடன் சேராத புதன். சரியா? இவங்கெல்லாம் வந்து இயற்கை சுபர். சூரியன், செவ்வாய், அப்புறம் வந்து பாவிகளுடன் சேர்ந்த புதன். இவங்கெல்லாம் வந்து சுபர், இயற்கை சுபர். இவங்கெல்லாம் இயற்கை பாபர். அப்புறம் வந்து சுக்கிரன் சுபர். குரு சுக்கிரன் சுபர். சூரியன் செவ்வாய், அப்புறம் வந்து சனி, இவங்கெல்லாம் வந்து ராகு கேது, இவங்கெல்லாம் வந்து இயற்கை பாவிகள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இயற்கை சுபர் யாரு? குரு மட்டும்தான் இயற்கை சுபர். மற்ற 2 பேரும் இயற்கை பாவம். 2 பேரும் இயற்கை பாவம். இந்த மாதிரி இந்த 1 5 9ஆம் இடத்துல இயற்கை சுபரா இருந்தாலும் இயற்கை பாவரா இருந்தாலும் அந்த திரிகோணாதிபதிகள் வந்து சுப பலன்களையே தருவார்கள். இதுதான் மேட்டர். கெட்டு இருந்தாலும் கெடுக்க மாட்டார்கள். இதுதான் பாயிண்ட் 1. அடுத்த பாயிண்ட், இந்த கோணாதிபதிகள் 6 8 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும் கோணாதிபதிகள் 6 8 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும் இப்ப லக்னம் இது வச்சுங்க. சரியா? 1 2 3 4 5 6 7 6 7 8 9 10 11
அதாவது இதான ஒன்றாம் வீடு, இது 5. இது வந்து 9ஆம் வீடு. அதாவது இதோட அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும்னா அதெல்லாம், அதாவது இந்த 6, 8, 12 பேர் வந்து மறைவு ஸ்தானம்னு பேர். இப்போ நம்ம அப்புறம் பார்ப்போம். இது மறைவு ஸ்தானம்னு பேர். இந்த அதிபதி வந்து இந்த 6லேயோ 6லேயோ 8லேயோ 12லேயோ இருக்கக்கூடாது. இருந்தா வந்து பலன் இருக்காது, சுப பலன் வந்து இருக்காது. ஆனா இந்த 1, 5, 9 வந்து திரிகுணாதிபதிகள் பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 வந்து இருந்தாலும் கெடுக்க மாட்டார்கள். வலு குறையுமே தவிர கெடுக்க மாட்டார்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நீசம் பகம் எனும் தன்மையுடன் நீசம் பகை எனும் தன்மையுடன் அமைந்தாலும், அதாவது என்னன்னா நீசம் பகை இப்போ இந்த செவ்வாய்க்கு எது நீச வீடு? செவ்வாய்க்கு எது நீசம் வீடு? புரியல. செவ்வாய் எங்க உச்சம் எங்க? மேட்ச்ல ஆட்சி வீடு. உச்சம் சூரியன். இங்க சூரியன் சந்திரன். தனுசு இல்லையா? தனுசுல குரு இதுல இதுல மகரம். அதுல உச்சா தனுசு வந்து மகரத்துல உச்சம். சாரி, செவ்வாய் உச்சம் வந்து இலை உச்சம் வந்து இதுல உச்சம் இதில் மகரத்தில் உச்சம் சரிட்டா? நகரத்தில் உச்சம். இப்போ என்ன? இப்போ 6, 7, 8, 9, 10, 11, 12. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. அதாவது இந்த வந்து 1, 5, 9 வந்து திரிகோணாதிபதிகள். இப்போது 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல வந்து சனிக்கிறாரு. சரியா? 5ல் வந்து யார் ஆட்சி வீடு? யாரு? சனி. இப்போ இந்த இந்த சனி இந்த வந்து சனி வந்து சப்போஸ் மேத்ஸ்ல வச்சுக்கணும். மேத்ஸ்ல வந்து நீச்சம். மேத்ஸ்ல வந்து நீச்சம். இந்த மேட்டை நான் இப்போ திரும்ப சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். அதாவது 1, 2, 3, 5, 6, 7, 8, 9. 1, 5, 9 லக்னம் தான். லக்னம் வந்து இந்த கன்னி லக்னம். அதாவது கன்னி லக்கத்துக்கு நமக்கு வந்து 5ஆம் வீடு வந்து மகரம். அதோட அதிபதி யாரு? அதிபதி வந்து சனி. இவர் தான் வந்து இதோட வந்து திருமணபதி. இவருடைய வந்து திரிகோணாதிபதி தான். இவரு வந்து நீச வீட்லேயோ இல்லை பகை வீட்லேயோ போய் அமரக்கூடாது. அமர்ந்தால் வலு குறையும் தான் மேட்ரு.
இந்த மேட்ரு அதான் சிம்பிளாக தான் மேட்ரு. ரைட்டா? ரைட்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து இது சொல்லிட்டேன். 6, 8, 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும் நீசம் பகை அந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். ஸோ 3 பாயிண்ட் சொல்லியாச்சு. 3 பாயிண்ட் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பாவிகள் பார்வை பெற்றாலும், பாவிகள் பார்வைன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் 1, இந்த 5ஆவது வீடு இருக்குது. இந்த வீட்டை 5ஆம் வீட்டில் வந்து உதாரணத்துக்கு இந்த 5ஆம் வீட்டுடைய அதிபதி யாரு? குரு. 5ஆம் வீட்டுடைய அதிபதி யார் வந்து இந்த குருவை யாராச்சும் வந்து ஒரு பாவி பகராது. யார் வந்து உதாரணத்துக்கு பாவிகள்லாம் வந்து லக்ன பாவிகள். பாவி பகவான்னா எந்த பாவி பகவான்னா வந்து இயற்கை பாவியா, லக்ன பாவியான வந்து லக்ன பாவி பகவான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து குரு வந்து இங்கே இருக்கா வச்சுக்கோ. சரி, இதே போல கட்டெல்லாம் போடணும். பட் நீங்கள் இதை மட்டும் வந்து இது வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க. இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். பாவிகள் பார்வை பெற்றாலுமே வலு குறையுமே தவிர கெடுக்க மாட்டார்கள் அப்படின்னு மட்டும் அப்படின்ற மட்டும் வந்து நம்ம வந்து ஞாபகம். இப்போ இந்த கட்டை எல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக சொல்லணும்னா இயற்கை பாவினா யாருன்னு தெரியணும். இயற்கை சுபர் பாவிகள் இதை நம்ம தரவாகணும். 1 லக்ன சுபர் லக்ன பாவி அப்படின்னா நமக்கு தெரியும். அப்புறம் வந்து சாரம்னா என்னன்னு தெரியணும். சாரம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சாரநாதம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரியா? இதை பற்றி தான் நம்ம வந்து அடுத்து வந்து வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க. இது சம்பந்தமாக நம்ம திரும்பவும் பார்க்கலாம். நம்ம திரும்பவும் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு திரிகோணஸ்தானம் அப்படின்னா 1, 5, 9 இதில் என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த 1, 5, 9 தான் ஒரு வந்து ஜாதகனுடைய தலைவிதியை இதுதான் சொல்லும். ஜாதகனுடைய தலைவிதியை சொல்லும். சரியா? அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டா, அவர் என்ன மாதிரி சுகத்தை அனுபவிப்பார், என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பார், தந்தையோட சொத்து, அந்த இதெல்லாமே அது சொல்லும். இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து பாயிண்ட் 1 இயற்கை சுபராயினும் பாபராயினும் சுப பலன்களையே தருவார்கள். இது தெரிந்தோம். கெட்டு இருந்தாலும் கிடைக்க மாட்டார்கள். அது தெரிந்தோம். அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ல கோணாதிபதிகள் 6, 8, 12 எனும் வேறு ஆதிபத்தியங்களாக இருந்தாலும் நீசம் பகை எனும் தன்மையுடன் அமைந்தாலும் பாவிகள் பார்வை பெற்றாலும் வலு குறையுமே தவிர கெடுக்க மாட்டார்கள் அப்படின்ற இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை பற்றி நம்ம திரும்பவும் பார்க்கலாம். அது போக பாவிகள் சாரம் பாவ பலன்களை கூட்டும், அதன் தீமைகளை செய்ய மாட்டார்கள். பாயிண்ட் 3 போட்டது. அதாவது பாவிகள் சாரம் பாவ பலன்களை கூட்டும், பாவ பலன்களை கூட்டும், அதன் தீமைகளை செய்ய மாட்டார்கள். இந்த பாயிண்ட இதுவும் 3 பாயிண்டா இருக்குது.
செய்ய மாட்டோம். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சிடும். அதாவது திரிகோணாதிபதிகள் மூவரும் வலிமை பெற்ற ஜாதகம் புண்ணிய ஜாதகமாகவும் வலிமை இழந்த ஜாதகம் பாவ ஜாதகமாகவும் கருதப்படும். அதாவது 1, 5, 9 1, 5, 9 இதனுடைய திரிகோணாதிபதிகள் இந்த இந்த 3 பேரும் இந்த 3 பேர் வலு பெற்றிருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் புண்ணிய ஜாதகமாகவும் இந்த இந்த 3 பேரும் வலிமை இழந்து இருந்தாங்கன்னா பாவ ஜாதகமாகவும் கருதப்படும். அவ்வளவுதான். அப்போ இந்த திரிகோணாதிபதிகள் வலுவாக இருப்பதற்கான அமைப்பு என்ன? இந்த திரிகோணாதிபதிகள் வலுவாக இருப்பதற்கான அமைப்பு என்ன? அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் கோணத்திலேயே இருத்தல். அதாவது திரிகோணாதிபதிகள் கோணத்திலேயே இருத்தல். நம்பர் 1. நம்பர் 2 தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுதல். தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுதல். நம்பர் 3 நட்பு ஆட்சி உச்ச ராசிகளிலிருந்து நட்பு ஆட்சி உச்ச ராசிகளில் இருந்து ராசிகள் இருக்கணும். அதில் இருந்து இது பாயிண்ட் 3ல பாயிண்ட் ஏ. நட்பு ஆட்சி உச்ச ராசிகளில் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல லக்னத்திற்கு மறையாமல் இருக்கணும். நட்பு ஆட்சி உச்ச ராசிகளில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் லக்னத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும். நம்பர் 4 வர்க்கோத்தமம் பலத்துடன் இருக்க வேண்டும். நம்பர் 5 லக்ன சுபர்களின் நட்சத்திர சாரத்தில் இருக்க வேண்டும். அடுத்து லக்ன சுபர்களின் பார்வை சேர்க்கை பெற வேண்டும். லக்ன சுபர்களின் பார்வை சேர்க்கை பெற வேண்டும். நம்பர் 7 நவாம்சத்தில் வலிமை பெற வேண்டும். என்ன அர்த்தம்? ஆட்சி உச்சம் அடைய வேண்டும். வலிமை என்ன அர்த்தம்? ஆட்சி உச்சம் பெற வேண்டும். சரியா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த 1, 5, 9 உள்ள திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்டை நீங்களே கட்டம் போட்டு பாருங்க. எதனா சந்தேகம் இருந்தா
என்ன கேளுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து திரிகோணாதிபதிகள் வலு குறைவான அமைப்பு. இப்போ வலுவா இருக்கிறதுக்கான பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ இவங்க எப்ப வந்து வலு 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 வந்து குறைவா இருப்பாங்க. திரிகோணாதிபதிகள் வலு குறைவாக இருப்பதற்கான காரணம் நமக்கு அதுவும் தெரிஞ்சல்ல. இருப்பதற்கான காரணம் அதுவும் தெரிஞ்சல்ல. நம்பர் 1, நீச பகை வீடுகள் இருப்பது. நீச பகை வீடுகளில் இருப்பது நம்பர் 1. 6, 8, 12 மறைவது. 6, 8, 12 மறைவது யாரு? இவங்க திரிகோணாதிபதிகள். நம்பர் 3, லக்ன பாவர்களின் லக்ன பாவர்களின் சாரம் பெறுவது. நம்பர் 4, கிரக யுத்தம் அஸ்தமனம் அடைவது. கிரக யுத்தம் அஸ்தமனம் அடைவது. நம்பர் 5 வந்து நவாம்சத்தில் வலிமை இழந்து போவது. அங்க போய் வந்து நீச வீட்டுல பகை வீட்டில் இருப்பது. வலிமை இழந்து போவது, அதாவது வந்து வலிமை இழந்து போவது, அதாவது அங்க போய் நீச வீட்டிலையோ பகை வீட்டிலையோ வந்து அமர்வது. ஸோ இதெல்லாம் வந்து திரிகோணாதிபதிகள் வந்து வலு குறைவாக இருப்பதற்கான காரணங்கள். ரைட்டா? இத்துடன் இந்த வீடியோ வந்து முடித்துக் கொள்ளப்படுகிறது. இது சம்பந்தமா சந்தேகம் இருந்தால் என்னை கேட்க வேண்டியது. நன்றி.